கைக்குள்ள முந்தாடியில முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, டவுன் மாப்பிளை மட்டும் ஏன் முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கிராமத்து மாப்பிளையும் முடிஞ்சீங்க, உங்க அம்மா போது அவளை எங்க வைக்கணுமோ அங்க வை. நாங்களும் பெத்தவ தானமா, அம்மா சொல்லுமா, நாங்களும் பெத்தவ தானமா. காதல் திருமணம் அனுமதிக்கப்படுது. எம்பிசி ஒரு பிசி ஒத்துக்குறாங்க, ஒரு எம்பிசி எஸ்சிஏ பண்ணுவாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல முதல்ல இந்த ஸ்பீடு இப்ப இல்லையேன்னு கேக்குறேன். வீட்டுக்காரர் கேட்கணும் சார். என்ன முதல்ல மட்டும் வீட்டுக்கார கேட்கல, இது சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்ல. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஹலோ எவரிபடி, குட் மார்னிங். கிராமத்துல தான் வந்து பசங்களுக்கு கல்யாணம் ஆகிறது ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. கிராமத்து பொண்ணுங்களுமே கிராமத்துல இருக்க அங்க பாக்குற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. கிராமத்துல இப்ப நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஏஜ்டான பசங்களா இருப்பாங்க சார். பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப. எனக்கு வந்து 23, எனக்கு பாக்குற எல்லாருமே 28, 29, 30, அதுக்கு மேல ஏஜ்டான பசங்க அந்த மாதிரி தான் வராங்க. 30 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆக வேண்டியவன் இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன ஏஜ் இருந்தா, எந்த ஏஜ்ல மாப்பிள்ள இருந்தா நல்லது உங்களுக்கு? 26, 27 இருந்தா எனக்கு ஓகே. ஒரு 29 எனக்கு வேணும். பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. 29, 30% எனக்கு வேண்டாம். இங்கேயுமே சென்னையில நல்லா படிச்சு யூஜி பிஜி எல்லாம் முடிச்சு ஒரு டிஎல் ஆகிறப்ப 32 வயசாயிரும். நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. சிட்டில வந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க சார். என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க? வயசு எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? லுக்க தான் மெயின்டைன் பண்ணலாம் சார். ஆனா கிராமத்துல வந்து லுக்கு தான் மேட்டரா, வயசு மேட்டரா? எனக்கு அது புரியணும். ரெண்டுமே தான் சார். அம்மா கோலார் தங்கச்சி உனக்கு சொந்தக்காரி மாதிரி பேசுற. 50 பைசாக்கு பச்சை பாசி வாங்கி மாட்டிட்டு பூனை பிடிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பேச்ச பாடுறான். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சார். இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டா பசங்க ஃப்ரெண்டா இருந்தா கூட்டிட்டு வரக்கூடாது. அதானே உலக வழக்கம். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லா மோஸ்ட்லி எல்லா வில்லேஜ் சைடுமே இருக்குல்ல சார். இப்ப நகரத்து பையன் என்ன பண்ணுவாப்லவா, எல்லாரும் கூட்டிட்டு வாங்க அப்படிமாப்லையா? கல்யாணம் பண்றீங்க, ஓகே. அவரு தன்னுடைய பெண் தோழிகள் நிறைய பேர் தன்னுடைய நம்ம வீட்டுக்கு கூட்டு வர்றாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் சார். ஏன்னா எனக்கு இருக்குல்ல சார் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப். எனக்கும் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுல தப்பு இல்லைல்ல சார். இந்த பொண்ணு சொல்றது பொய், உண்மை இல்லைங்கிறவங்களாம் கை தூக்குங்க. நல்லா கை தூக்குங்க. நீ மட்டும் கை தூக்கல, நீயும் தூக்கிடு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இப்ப பையன் வெல் செட்டில்டா இருக்கணும்ங்கறாங்க. ஆமா. ஒரு பையன் டிகிரி முடிக்கவே 23 வயசு ஆயிடுது. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். இதுங்க கேக்குறதெல்லாம் 50,000 1 லட்சம் சம்பளம் கேக்குதுங்க சார். பையன் வேணும் அப்படின்னா அவன் 50,000 தான் சார் சம்பளம் வாங்குவான். அது இவங்களுக்கு எல்லாம் வேண்டாமா சார்? போறேன்னு சொன்ன பத்தியா, அத அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுற. என்ன சம்பளமா வயசா, நீங்க எதை காம்ப்ரமைஸ் பண்ண ரெடி? எனக்கு ஏஜ் முக்கியம். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். தங்கமா மாசம் 50,000 60,000 சம்பாதிக்கிற நல்ல திடமான ஆரோக்கியமான பசங்களை கிராமத்துல வச்சிருக்கோம் சார். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. இது வந்து 20,000 சம்பாதிக்கிற வயசு தான் முக்கியம், அவுட்லுக் தான் முக்கியம் நினைச்சு இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறதா இருந்தா கஷ்டப்பட்டுக்கம்மா. நான் குமார் அவசரப்பட்டிய. எனக்கு என்னமோ 29 அப்படிங்கிறது ரொம்ப ஏஜ்டான பர்சனா தெரிவாங்களோ. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. சண்டைக்கு காரணமே அவங்களா தான் சார் இருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்போ அவங்க சமாதானப்படுத்துறேன்ற ஒரு வழியில ஒண்ணு பண்ணி சண்டை ஏத்தி விட்டுருவாங்க. நீங்க தான் உங்க கணவனை தான் கைக்குள்ள முந்தாடியில முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, டவுன் மாப்பிளை மட்டும் ஏன் முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கிராமத்து மாப்பிளையும் முடிஞ்சீங்க, உங்க அம்மா ரொம்ப கேவலமா திட்டுறப்பா. எதை நேசின்னு சொல்லு. இப்ப பேசும்போது உனக்கு சொல்றது உரிமை இருக்குல்ல. ஐயா பேசவும் விட மாட்டீங்க, பேசாம இருக்க மாட்டீங்க. என்ன நீங்க வருது பிரச்சனை? அதே உன் தாயார் சொல்றாங்களே, உன் மாமியா என்னமா பண்ணுச்சுன்னு உடனே போன போடுறீங்க இல்லையா? இந்த மாதிரி பண்ணல. அவ இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா போது அவளை எங்க வைக்கணுமோ அங்க வை. நாங்களும் பெத்தவ தானமா, அம்மா சொல்லுமா, நாங்களும் பெத்தவ தானமா. 3 ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கா, ஒரு பொண்ணு கூட இல்ல. இப்ப 2 பேருமே 2 மருமகளை வந்து தனி குடுத்தல தான் வச்சிருக்கா. என்ன கொந்தளிச்சாதீங்க, என்ன பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டா மாமியாரே டோட்டலா வேணான்றீங்க, நகரத்து மாமியார் மட்டும் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டாங்களா? சபாஷ். எல்லாமே உனக்கு அந்த உரிமைகள் இருக்கு, எல்லாத்தையும் பயன்படுத்துறேன். நானும் ஒரு பெர்சன்டேஜ், எனக்கு ஒரு 10% ஒரு தாயார் அனுபவிக்க கூடாதா? கிராமத்துல வந்து அந்த சமூகம் அந்த அந்த கட்டமைப்புக்குள்ளேயே இன்னும் ரிலீஜியன் அதுக்குள்ளேயே இன்னும் உள்ளே இருக்காங்க. உண்மை. பொண்ணு வேற ஜாதி வேற சமூகமா இருந்தாலும் ஓகே அப்படின்ற மனநிலைமைக்கு இன்னும் போல. கிராமத்தில் காதல் திருமணம் செய்ய முடியாதுங்கிறாங்க சார். இப்ப எல்லாமே கிராமத்துல லவ் மேரேஜ் அப்செட் பண்றாங்க சார். ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? யாருமே அவாய்ட் பண்றது இல்ல. லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்றாங்க, வேற காஸ்ட்ல அக்செப்ட் பண்றாங்களான்னு கேக்குறாங்க. டெஃபினட்டா அக்செப்ட் பண்றேன் சார். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக அப்பா அம்மா விட்டு கொடுத்து சந்தோஷமா ஏத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சார். இப்போ கிராமத்துலயும் உழுகாதப்பா,
புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். பாப்பா எந்த கேஸ்ட் என்ன ஏதுன்னு கேட்கல. இப்போ வேற ஜாதி அனுமதிப்பாங்களான்னு. இப்போ அவ ஓகேன்னா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன். அடாடா உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நான் வந்து ஒரு எஸ்சி. இப்போ அந்த பொண்ணு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஓகேயா? காதல் திருமணம் அனுமதிக்கப்படுது. இப்போ எம்பிசி ஒரு பிசி ஒத்துக்கிறாங்க. ஒரு எம்பிசி எஸ்சியை பண்ணுவாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே சார். இல்ல முதல்ல இந்த ஸ்பீடு இப்போ இல்லையேன்னு கேட்குறேன். வீட்டுக்காரர் கேட்கணும் சார். என்ன முதல்ல மட்டும் வீட்டுக்கார கேட்கல? இப்போ நான் பட்டியலினத்தை சேர்ந்த பொண்ணு இந்த பொண்ணு சொன்ன உடனே நான் வீட்டுக்காரரை கேட்குறேன். பெரும்பாலும் ஜாதி இல்லை சார். எல்லாம் போய் கேட்டுவாங்க. இங்க வா. யார் அது? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இது சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்லை. இது என்ன மனப்போக்கு? இப்படியான ஒரு மனப்போக்கு இருக்கிற இடத்துல ஒரு படித்த நவீன பெண் எப்படி வந்து வாழ்வா? பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை மருமகளாக்கிக்கணும்லாம் தோணிருச்சு. இப்போ எது உங்களை தடுத்துருச்சு? சொல்ல தெரியல சார். தெரியல. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். அது அவங்களோட ஒப்பீனியன், அவ்வளவுதான். இதுல எனக்கு எந்த ஹர்ட் அது இது நாங்க எப்பவுமே அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு ஒண்ணு. எஸ்சி எஸ்டி எஸ்சி இவங்களாம் வந்து படிக்கிறதுல காலத்துல இருந்து இப்போ வரையவே எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்கன்னு கிடையாது, பசங்க எல்லா இடத்துலயுமே ஒரு இதை வந்து நாங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஏன்னா பொண்ணு பையன் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அதுவே பட்டியலினம் அப்படிலாம் போறப்ப வந்து அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணம் வந்துடுது. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இவங்க இப்போ இந்த பொண்ணு வந்து உங்களுக்கு சொன்னது வந்து அவங்க வழியை உங்களுக்கு கடத்திருக்காங்க. ஒரு பொண்ணை ஏமாத்துற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சிட்டோமோன்னு வருத்தப்படுறோம் சார். ஏய் வாய முன்னேந்து போட, எதா அசியமா பேச போற. நீங்க அந்த வழியை உணர்றீங்க, ஆனா உங்களால மனம் மாற முடியல. ஏன்னா நீங்க தனிநபரா இல்ல. இல்ல. அப்ப இந்த ஜாதி கர்மாந்திர தொழிச்சிட்டோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க போல இருக்கா? ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க, நான் வர சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். படிப்பும் பதவியும் வந்து ஒரு மனிதனை ரொம்பவே மாத்தும் சார். சார் நீங்க ஐஏஎஸ் இருக்கீங்கன்னா நாங்க எல்லாருமே நீங்க ஐஏஎஸ்ஸா? நான் ஒரு ஹியூமன் பீயிங். நான் எந்த ஜாதியில் இருந்தாலும், நான் எந்த மதத்தில் இருந்தாலும், என்னை நீங்கள் சக மனிதனாக பார்த்தால் தானே அது நல்ல இடம். நீ படிச்சு பெரிய ஆளாயிடு, அப்ப நான் உன்னை மதிப்பேன். அதுக்கு எதுக்கு நீங்கன்னு கேட்கிறேன். எனக்கு இந்த சோசியல் மீடியாலாம் பார்க்குறோம், வெளிநாட்டிலேருந்து யாரோ ஒரு பொண்ணு இன்டர்நெட் வழியாக காதலிச்சு இங்கே வந்து அதை அப்படியே பயங்கரமாக போட்டுறீங்க, கொண்டாடுறீங்க. நம்ம ஊர் புள்ள, நம்ம கண்ணு முன்னால் வளர்ந்த புள்ள, நம்மளோட தாயா பிள்ளையா புலங்கனை விட்டு புள்ள, சபாஷ் மாமா, பட்டியலினத்தை சேர்ந்த புள்ள அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக நீங்கள் நவந்து வைக்கிங்கன்னா அப்புறம் என்ன வாழ்வியல் சூழல் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம்? எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். மாற்றம் வந்து இள சமுதாயத்துக்கிட்டையும் வளரணும்னு நான் நினைக்கிறேன். புரியல, இளைஞர்கள்ட்ட பத்தி இல்லைங்கிறீங்களா? இளைஞர்களே எப்படி இருக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நான் ஒரு பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு பேர்? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. எவ்ரிபாடி. அங்கேயாவது மனசு குறுகுறுத்து போய் அந்த அம்மா முகமே வாடி போச்சு. எனக்கே அவ்வளோ பார்த்தா அவ்வளோ சங்கடமா இருக்கு. ஐயோ. அவங்க சொல்றாங்க அதெல்லாம் மாறிக்கிறதுக்கு சரியாயிருங்கிறாங்க. அந்த டீச்சர் சொல்றாங்க இட் இஸ் ஒர்க்கிங் அவுட்னு சொல்றாங்க. இப்போ நீங்க யாரை மாடர்ன் இல்லைன்னு சொல்றீங்க? நாட்டு எல்லையை தாண்டினா நம்ம மொத்த பேரையும் வெள்ளைக்காரன் கீழ் சாதியா தானே பாக்குறான். இதுல நீ வேற அந்த சாதி இந்த சாதின்னு சாதி மயிரை பிடிச்சிட்டு தொங்கு. ஒருத்தர் கூட கை தூக்கலையே, ஒருத்தர் தூக்கல. மோரியம் பெரும் மூஞ்சி மோரியம் பண்ணி பரவாயில்ல. எங்க இதுல வாரியா வரும்? வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. கிராமத்தை விட்டு வெளியில வந்துடணும்னு சொல்றீங்களே, ஏன் ஜாதியில இருந்து வெளியில வர மாட்டேங்கிறீங்க? டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. என்னோட தனிப்பட்ட முடிவை நான் எடுக்க முடியாது சார். வீட்டை டிபெண்ட் பண்ணி இல்லையே, திருமணம் உங்க தனிப்பட்ட முடிவா வேணுங்கிறதானே உங்களுடைய எல்லாமே உங்களுடைய. எனக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை அதுதான் சார். நாங்க இதுக்கப்புறம் அதை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். குறைஞ்சபட்சம் இந்த பக்கம் ஒரு எத்தனிப்பு இருந்தது, ஒரு தவிப்பு இருந்தது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ஒண்ணுமே இல்லைங்க. விஷம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விற்கிது, குடிச்சிட்டு செத்து போ. இப்போ வீட்ல வந்து லவ் மேரேஜே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சார். சோ அந்த எனக்கு இப்ப புரியவே இல்லை. இப்ப மட்டும் ஐயோ எல்லாமே நான் சிங்கா போய்கிட்டு இருக்கேன். இப்ப மட்டும் நீங்க எல்லாம் ஏன் அந்த தனித்த சுயமாய் சிந்திக்கிற ஆளாக இருந்தவர்கள் அரை நிமிடத்தில் வீடு குடும்பம், நீங்க தான் அந்த சுற்றமே சரியில்லை. நீங்களே வெக்கமா இல்ல? நாங்க வேணாம்லாம் சொல்லல சார். இப்ப சமூகம் என்ன சொல்லும்? இப்ப பேசுறீங்க சமூகத்தை பத்தி. இதுக்கு முன்னால சமூகத்துக்கு எதிராகவே தான் நீங்க பேசுறீங்க. ஒரு
சமூகம் தானே கேட்டுச்சு குழந்தை பெத்துக்கிறத பத்தி. ஆமா சார். அது தப்புன்னு சொன்னீங்கல்ல, இப்பயே அந்த சமூகத்தை பத்தி கவலைப்படுறீங்க நீங்க. ஊர்ல இருக்கவங்களுக்கு பழைய ஆளு, அவனுக்குலாம் மாடர்னிட்டி இல்ல, அவங்களாம் ரொம்ப பிற்போக்குவாதிகள்னு சொன்னீங்கல்ல, நீங்க யாரு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சின்னதுல இருந்தே வந்து அப்படியே சொல்லி வளர்த்துட்டாங்க சார். உண்மை அதுதான் சார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அதுல இருந்து அல்ல 5 மணிக்கு எந்திரி, இந்த ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, மாமியார் பேச்சை தான் கேட்கணும், போற இடத்துல என் பேரை காப்பாற்றணும், முன்ன பின்ன இருந்தாலும் அனுசரிச்சு போகணும்னு தானே சொன்னாங்க. அது எல்லாத்தையும் உடைச்சாச்சுல, அப்புறம் இதை மட்டும் ஏன் உடைக்க கூடாது? இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? ஆனா இதே தாட்டோட தான் நீங்க இருக்க போறீங்கன்னா நகரம் என்ன கிராமம் என்ன ரெண்டும் அப்படியே தானே இருக்கும். திருந்துங்கடா டேய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.